யாக்கோபு, நீ அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலடா, அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலடா. உன்னை நான் பிறப்பிக்கும் போதே உனக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய காந்தத்தை உனக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்ணி தான் உன்னை பிறக்க வச்சேன். யாக்கோபு என்ன பண்ணாரு? அப்பாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு. கடைசியில் மாமன் வீட்டுக்கு வந்தோடனே மாமன் என்ன பண்ணிட்டாரு? ராகேலை கட்டித்தாருன்னு சொல்லிட்டு யாரை கட்டி கொடுத்துட்டாரு? லேயால. அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுத்தான். மாமன் என்ன பண்ணிட்டான்? வச்சாரு பாரு ஒரு ஆப்பு. இல்லை, மாமா வச்சது ஆப்பு கிடையாது, தேவன் வச்சது ஆப்பு. மாமா வச்சது வேணா ஆப்பா இருக்கலாம், தேவன் வைக்கிறது மாமா வைக்க ஆப்பையும் தேவன் உங்களுக்கு ஆப்பா மாத்திருவாரு. நல்லா, இதுக்கெல்லாம் வேற லெவல்ல அடிவயிறுல இருந்து வரணும் அபிஷேகம். ஆப்புகள் எல்லாம் ஆப்புகளாய் மாற்றப்படுகிற வேலை இது. பிரைஸ் காட். அப்ப பாருங்க, யாக்கோவுக்கே அப்படித்தான் தோணி இருக்கும்னே. நமக்கு தோன்றது என்ன? டக்குன்னு வந்துருக்கு, அப்பா நம்ம அப்பாவை இது பண்ணிட்டோமோ, அண்ணனை இது பண்ணிட்டோமோ, அதனால இங்க மாமாட்ட வந்து என்ன பண்ணிட்டோம், ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்போ ஒரு தேவ சத்தம் கேட்டிருந்தா அப்படிதான் கேட்டிருக்கோம். டே யாக்கோபு, நீ அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலடா, அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலடா. உன்னை நான் பிறப்பிக்கும் போதே உனக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய காந்தத்தை உனக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்ணி தான் உன்னை பிறக்க வச்சேன். நீ ஏமாத்திலாம் பெற்றுக்கொள்ளலடா, அது உனக்குள்ள இருக்கிற காந்தம் செய்கிற வேலை. இங்க இருக்கிற யாரும் எதையும் நீங்கள் ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. நீங்க எதெல்லாம் பெற்றுக்கொள்றீங்களோ அது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஈர்க்கக்கூடிய காந்தத்தின் நிமித்தமாய்த்தான் நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தவறா சொல்லிட்டு போட்டோம், நீங்க ஒருபோதும் உங்களை தவறா என்ன பண்ணிடாதீங்க, தீர்மானிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், அப்போ ராகேலை கட்டி கொடுக்கல, லேயால கட்டி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான்டா ஆப்பு வச்சுட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ராகேலே என்ன பண்ணிட்டாரு, கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் இந்த மனைவிங்கிற அந்த நோக்கத்திலே பார்க்காதீங்கன்னு, ஒரு பக்கம் மனைவிங்கிற நோக்கத்தில் பாருங்க, இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய திட்டம்ங்கிறத பாருங்க. இவர் விருப்பப்படாத லேயாலும் என்ன பண்ணியாச்சு வாழ்க்கையில், ஆமாம் கட்டளை கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் விருப்பப்பட்ட ராகேலும் தெரியவே செய்யாது, வேலைக்காரிகளும் என்ன பண்ணிட்டாங்க. கடைசி இது எப்படி? இது ஏமாற்றம் அடைந்தாரா, இல்லை அவர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்லை தேவத்திட்டம் நிறைவேறிக்கிட்டு இருக்கா? தேவத்திட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஹல்லேலூயா. எல்லாமே யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேங்க, நீங்களும் நான் ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லலை, உங்களால் யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே வைக்கிறாரு. அது மாதிரி இன்னொன்னு சொல்கிறேன், உங்களையும் யாரும் ஏமாற்ற முடியாது.